வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஸோ எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அதாவது 2025 எல்லாருக்குமே நல்லபடியாக அமைய கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மேக கூட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு அந்த சூரியன் உதயமாகறதையும் மறையறதையும் பார்க்கறது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய கொழுக்குமலையை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலாம், அங்கே எங்கே தங்கலாம், எப்போ சீசன் டைம், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 7130 அடி உயரத்தில் ஆர்கானிக்காக விளையக்கூடிய அந்த டீ எஸ்டேட் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, ட்ரெக்கிங்கு, அந்த சன்ரைஸ் சன்செட் எல்லாம் பார்க்குறது இதெல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தேனிக்கு நம்ம வந்துடணும். தேனியிலிருந்து போடிநாயக்கனூர் சூரியநெல்லி வழியாக மூணாறு போகக்கூடிய ஜீப்பில் ஏறிடுங்க. கரெக்டாக சூரியநெல்லி போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜீப்பில் நீங்கள் ஏறுங்க. இந்த கேரளா சூரியநெல்லியில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்குமலைக்கு இன்னொரு ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும். சன்ரைஸு சன்செட்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தங்கி அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான அனுபவம் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே எங்கே தங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியநெல்லியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சில டென்ட் கேம்பிங், அப்புறம் ஹோம் ஸ்டே, ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒன் டே இந்த கொழுக்குமலையை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து மூணாறும் நீங்கள் போய் சுற்றி பார்க்க முடியும். இப்போ இந்த சூரியநெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்குமலை போகிறதுக்கு உண்டான ஜீப் சஃபாரி கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஜீப் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜீப்போட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு 3000 ரூபாய் வாங்குவாங்க. நம்ம மினிமம் அதாவது ஒரு 6 பேர் இந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணலாம். இல்லை நான் ஒரு 2 பேர் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 2 பேரானாலும் 3000 ரூபாய் தான் வாங்குவாங்க. ஆனால் நம்மள மாதிரி 2 பேர் 4 பேர் வராங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம ஷேரிங் பேசிஸ்லேயே நம்ம போகலாம். இதுக்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஒரு 800 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நம்ம அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணி வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வரலையும் அந்த ஜீப் நம்ம கூட தான் இருக்கும். நீங்கள் அந்த ஜீப்பை புக் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் டீ எஸ்டேட்டாகவே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் டீ எஸ்டேட்டாகவே இருக்கும். அந்த டீ எஸ்டேட்டில் ஆஃப் ரோடில் அப்படியே மலை மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பெல்லாம் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்க அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியெல்லாம் ஒர்த்தான ஒரு இடம். ஏன்னா அந்த அளவுக்கு கரடுமுரடாக இருக்கும். அதில் நம்ம போகிற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் அந்த டீ எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த மக்கள் வசிக்கக்கூடிய அந்த கிராமங்கள், கோயில், வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிற வழி எல்லாமே ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எல்லாமே பார்த்துக்கிட்டே நம்ம மேலே போகலாம். இந்த மலை மேலே ஒரு குறிப்பிட்ட தூரம் பண்ணோடனே நம்மளுடைய ஜீப் எல்லாமே நிறுத்திடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போய் ஒரு மலை உச்சியிலேருந்து தான் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டாகவே இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு மலை மாதிரி, அதாவது கூம்பு ஒடியில் ஒரு மலை மாதிரி இருக்கும். அதோட உச்சியில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மள மாதிரி இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்காகவே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு எப்படி வருடிக்கிட்டு போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது தவிர இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா புலியோட தலை வடிவில் ஒரு பாறை இருக்கும். ஸோ அந்த பாறை கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அதுலேயும் அந்த பாறை நம்ம அந்த இடத்துல நிற்கக்கூடிய இடம், பேக்ரவுண்டில் அந்த சூரியன் உதயமாகிறது, இது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த இடத்துல சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சூரியன் உதயமாகிற அந்த டைம் வந்ததுமே அந்த வானம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்களுக்கு நடுவில் இருந்து அந்த சூரியன் வெளியே வரதை பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு தான் இங்கே எல்லாருமே வராங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். ஆனால் இங்கிருந்து ஒரு 1000 அடி மேலே போனோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் ஆர்கானிக்காக விளையக்கூடிய அந்த டீ எஸ்டேட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே புக் பண்ணிட்டு தான் வர முடியும். இந்த கொழுக்குமலை டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, இவங்களே பார்த்தீங்கன்னா ஓனாக வெப்சைட் வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே, அதுக்கப்புறம் மேலேயே ரூமு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேலே வர முடியும், இல்லைனா நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான அலோடு கிடையாது. ஸோ அதுக்கான காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2500லேருந்து ஒருத்தருக்கு வரும் 3000 3500. நம்ம அந்த சீசனை பொறுத்து அங்கே மேலே போகும்போது நம்ம பே பண்ணி தான் புக் பண்ணி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே போனோம் அப்படின்னா டென்ட் ஸ்டே இருக்கும். அது இல்லாமல் ரூம் இருக்கும். மேலே அந்த டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாமே கொடுப்பாங்க. இது தவிர காலையில்
விடிகாலையில் வந்து அந்த சூரியன் உதயமாகிறத பார்க்கறதுக்காகவே இவங்க ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது ஒரு இங்கேருந்து ஒரு 1000 அடி மேலே ட்ரெக்கிங் போயிட்டு அந்த இடத்த போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து அந்த பாறையை மறைச்சிக்கிட்டு, அதாவது நம்ம அந்த பாறையோட உச்சியில் நிற்போம், அந்த பாறையை மறைச்சிக்கிட்டு அந்த மேகக்கூட்டங்கள்லாம் வந்து கடந்து போகிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேயும் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். இந்த ஆர்கானிக்காக விளையக்கூடிய அந்த டீ இலை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில் வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒரு கைடு நம்மளுக்கு A to Z அங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே அங்கேயே தயாரிக்கக்கூடிய அந்த டீ தூள் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கலாம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 8000 அடி உயரத்தில் நம்ம நிற்கிறோம். அந்த இடத்துல ஆர்கானிக்காக விளையக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டில் பறித்து அந்த டீ தூளை வந்து ப்ராசஸ் பண்ணி அங்கேயே டீ போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை குடிக்கும். அங்கேருந்து நம்ம அதை குடிக்கும்போது உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டீ. மற்ற இடத்துல குடிக்கிறத விட இந்த இடத்துல நம்ம நின்று குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஒன்று மேலேயே ஒரு நாள் தங்கி சுற்றி பார்க்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கீழே சூரியநெல்லியை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது, அங்கேயும் தங்கி நம்ம மேலே ஜீப்பில் வந்து சுற்றி பார்த்துட்டும் நம்ம வந்து போகலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிறைய பேர் பேக்கேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. 1500 2000, அதாவது நம்மளுக்கு 2 வேளை சாப்பாடு 3 வேளை சாப்பாடு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ஜீப்பும் அவங்களே ஏற்பாடு பண்ணி நம்ம மேலே கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரியும் வந்து இந்த இடத்துல கேம்பிங்கும் வந்து இருக்குது. இது தவிர நம்ம இங்கேருந்து நியர்பை மூணாறு போய் மூணாரையும் நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த மாதத்துலாம் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். ஸோ புகை மண்டலமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கும். சில டைமில் சூரியன் உதயமாகறதையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும். அதாவது மேக கூட்டத்துக்கு மேலே நம்ம நின்று அந்த சூரியன் உதயமாகிறத பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் எந்த சீசனில் அவைலபிளாக இருக்கீங்களோ அந்த சீசன் போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான இடம் இந்த கொழுகுமலை சுற்றுலா. கண்டிப்பாக இந்த வீடியோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சுற்றுலா பற்றின சூப்பரான தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது 3மே வந்து இருக்குது. அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக புது புது இடங்கள் பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன்.